சற்றுமுன் வெளியான தகவல். தங்க நகையை அடகு வைத்து வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது சரியா? மக்கள் அறிய ஒரு முக்கியமான விஷயங்கள். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ முழுமையா பாருங்க. தங்க நகையை விற்று நிலம் அல்லது வீடு வாங்குவது என்பது பெரிய முதலீடாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த முடிவை எடுப்பதற்கு முன் நீங்கள் சில முக்கியமான சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் அணிவதற்கு பயன்படுத்தாத லாக்கரில் மட்டுமே பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் பழைய நகைகளை விற்று நிலம் வாங்குவது புத்திசாலித்தனம்தான். தங்கம் வளரும் விகிதத்தை விட நல்ல இடத்தில் அமையும் நிலத்தின் மதிப்பு பல மடங்கு வேகமாக உயரும். அதே நேரம் ஒரு சில நடைமுறை உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நெட்டிசன் ஒருவர் பதிவிட்டிருந்தார். அதில் நபர் ஒருவர், புதுசா வீடு கட்டணும், கொஞ்சம் நகையை விட்டு கட்டலாமா இல்லை அடகு வைத்துவிட்டு கட்டலாமா என ஆலோசனை கேட்கிறார். நான் சொன்னது, குறுகிய காலகட்டத்தில் மீட்டு விடுவது என்றால் அடகு வைக்கலாம். நீண்ட காலம் ஆகும் என்றால் விற்கலாம். எப்படியும் 80 முதல் 90,000 தான் அடுத்த ஓரிரு ஆண்டுகள் தங்கம் விலை இருக்கும் என்றேன் என்று பதிவிட்டிருந்தார். இதற்கு பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதில் சில பொருளாதார நிபுணர்கள் கூறிய சில கருத்துக்களை பார்க்கும் முன் தங்க நகையின் வளர்ச்சியை பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு நண்பர் ஒருவர் 3.25 சென்ட் வீடு மனையை 5.5 லட்சத்திற்கு வாங்கினார். நகையை அடகு வைத்துதான் வாங்கினார். இன்றைக்கு அந்த நிலத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? சுமார் 20 லட்சத்திற்கும் போகிறது. ஏனெனில் அவர் வாங்கியது கொரோனாவிற்கு முன்பு. அந்த நிலத்தின் அருகே திடீரென வந்த ஆர்டிஓ அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரிகள் காரணமாக நிலத்தின் மதிப்பு எங்கேயோ போய்விட்டது. அதே சமயம் இன்னொரு நபர் சென்னையில் புறநகர் பகுதியில் வீட்டு கடன் வாங்கியும் தங்க நகையை அடகு வைத்தும் சுமார் 40 லட்சத்திற்கு வீடு வாங்கினார். அந்த இடத்தில் இன்று வீடு வாங்க வேண்டும் என்றால் 50 லட்சம் வேண்டும் என்கிறார்கள். ஒரே வருடத்தில் அங்கு நிலத்தின் மதிப்பு சதுர அடிக்கு 1000 ரூபாய் ஏறி இருந்தது. அது ஜிஎஸ்டி சாலைக்கு மிக அருகில் உள்ள இடமாகும். எனவே அதிகப்படியான நபர்கள் ஒரே நேரத்தில் வீடு வாங்க விரும்பியதால் மதிப்பு சரென ஏறியது. நிலத்தின் மதிப்பு அங்கு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. எனினும் எல்லா இடங்களிலும் இப்படி நடைபெற வாய்ப்புகள் இல்லை. அதே நேரம் இடத்தின் மதிப்பு நன்கு உயரும். பல வருடம் காத்திருந்து பணம் பார்க்க வேண்டும் என்று நினைப்போருக்கு இடம் வாங்கி போடுவது சிறந்த முதலீடாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரம் தங்க நகையை அடகு வைத்து வாங்குவோர் சில பிரச்சனையும் கவனிக்க வேண்டும் என்றார்கள் பொருளாதார நிபுணர்கள். அதேபோல சமீப காலமாக வங்கிகளின் நகை கடன் பெறுவது எளிதாக்காவிட்டாலும் பலரும் தங்களது பாரம்பரிய நகைகளை அடகு வைத்து நிலம் அல்லது வீடுகளில் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் இதில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து வட்டிக்கு மேல் வட்டி. சாதாரண வங்கி கடனை போல இது தவணை முறையில் கட்டப்படுவதில்லை. பெரும்பாலும் ஓராண்டுகள் அசலையும் வட்டியையும் கட்டியாக வேண்டும். நிலம் வாங்கிய கையோடு அதை வித்து நகையை மீட்டலாம் என்று நினைப்பவர்கள்தான் அதிகம் சிக்கலில் மாட்டுகிறார்கள். நிலம் என்பது தங்கம் போல நினைத்த நேரத்தில் விற்கக்கூடிய பொருளல்ல. ஒருவேளை நிலம் விற்பனையாக தாமதமானால் அங்கே வட்டிக்கு வட்டி ஏறி கடைசியில் நகையை ஏலத்திற்கு விடும் சூழல் உருவாகிவிடும். ஒரு முதியவர் கூறியவற்றை பாருங்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு நகையை அடகு வச்சு 50 லட்சம் திரட்டி ஒரு வீடு மனை வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு அந்த மனையை
விற்க முடியல, வட்டியும் கட்ட முடியல, கையில இருந்த நகையும் பேங்குக்கு போயிருச்சு, நிலமும் வில்லங்கத்துல நிக்கிது, மொத்தத்துல நிம்மதி போயிடுச்சுங்க என்று புலம்புகிறார். நீங்கள் வாங்கும் நிலத்தின் மதிப்பு ஆண்டுக்கு 20% உயர்கிறது என்றால் நீங்களும் கட்டும் வட்டி 10% இருந்தால் மட்டுமே அது லாபம். வட்டி விகிதமும் ஏறி நிலத்தின் மதிப்பும் ஏறவில்லை என்றால் அது மிகப்பெரிய நஷ்டமாக மாறிவிடும். வட்டி கட்ட மாத வருமானம் கையில் இருக்கிறதா அல்லது நிலத்தை விட்டுதான் கட்ட வேண்டுமா? நிலத்தை விட்டுதான் கட்ட வேண்டும் என்றால் இது மிகவும் ஆபத்தான முடிவாகிவிடும். ஆகையால் அவசரமாக நகையை அடகு வைத்து பணத்தை திரட்டுபவர்கள் நிலத்தின் ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பதில்லை. கையில காசு இருக்கு, நிலம் கையிட்டு போயிடும் என்ற பயத்தில் தவறான நிலத்தை வாங்கிவிட்டு பின்னால் தவிப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆகையால் தங்கம் என்பது பெண்களின் பாதுகாப்பு, நிலம் என்பது குடும்பத்தின் வளர்ச்சி. இந்த இரண்டிற்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டத்தில் தெளிவான திட்டமிடல் இருந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியமாகும். நகையை விற்பது என்பது ஒருமுறை நடக்கும் இழப்பு. ஆனால் அடகு வைத்துவிட்டு மீட்க முடியாமல் தவிப்பது என்பது மனரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒருவரை சிதைத்துவிடும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆகையால் எனவே நகையை அடகு வைத்து நிலம் வாங்கும் முன் உங்களால் அந்த நகையை திருப்பி மீட்க முடியுமா என்ற கேள்வியை மட்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்ளுங்கள். பதில் ஆம் என்றால் மட்டும் அந்த முடிவை எடுங்கள். அப்படி நகையை மீட்க முடியாது, பல வருடம் வட்டிதான் கட்டப்போகிறீர்கள் என்றால் ஒருமுறை இருமுறை யோசித்து முடிவெடுங்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் சொத்து வரி கட்ட போறீங்களா? வீடு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசின் அதிரடியான ஒரு அறிவிப்பு. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான பரபரப்புகள் தமிழகத்தில் தென்பட துவங்கிவிட்டன. சொந்தமாக வீடு வைத்திருப்பவர்கள், நிலம் வைத்திருப்பவர்கள் போன்றோரிடம் மாநகராட்சி சார்பில் சொத்து வரி வசூலிக்கப்படுவது வழக்கமாகும். இதுதான் மாநகராட்சிக்கு முக்கிய வருவாய் இனமாக விளக்கி வருகிறது. அந்த வகையில் இந்த வருவாயை கொண்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள், சுகாதார பணிகள், தெரு விளக்குகள் அமைத்தல், பூங்காக்கள் மற்றும் சாலை பராமரித்தல், பொது சுகாதாரம், நோய் தடுப்பு பணி போன்ற அத்தியாவசிய பணிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் மாநகராட்சி நிர்வாகத்தின் முதுகெலும்பாக திகழும் சொத்து வரி ஒரு நகரத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகவும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் அரசின் இந்த வரி உயர்வு நிறுத்தம் தற்காலிகமானது என்றும் தேர்தல் நடைமுறைகள் முடிந்த பிறகு மீண்டும் அமல்படுத்தப்படும் என்றும் உள்ளாட்சி துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் தேர்தல் முடிந்து புதிய வரி உயர்வு அமலுக்கு வரும்போது அது உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலையை சீர் செய்ய உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க.